ஓசி பஸ்ஸு. இப்போ ஏன்னா அந்த பொன்முடி அவர்கள் சொல்லியிருந்தார், ஓசி பஸ்ஸில் போகிறீங்க எப்படி போகிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. இப்போ புதுசாக வந்து எடப்பாடி அவர்கள் வந்து வாக்குறுதி இதெல்லாம் கொடுத்துருக்காரு தேர்தலுக்கு, நாங்கள் இதெல்லாம் வந்தால் எல்லாம் செய்வோன்னு. அதில் என்ன வாக்குறுதி பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கான இப்போ ஓசி பஸ் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஆண்கள் இப்போ பெண்கள் போயிட்டுருக்காங்க இல்லையா, இது மாதிரி வந்து ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுக்குறான்னு நம்ம தெரியல, சேவை அப்புறம் பார்ப்போம். இன்னொரு வாக்குறுதி என்னன்னா, மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா இந்த ஆட்சியில் டிஎம்கேல. இப்போ அவர் ஆட்சியில் வந்தால் 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க, இன்னும் மக்கள் முட்டாளாவே நினைக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி மகளிர் வந்து பஸ்ஸில் போகிறாங்கன்னா அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு இப்போ தெரியும். பஸ் நிற்கிறது இல்லை, நின்று ஏறினாலே என்னன்னு சொல்கிறது. இப்போ ஜென்ஸாக வந்து இது மாதிரி ஒரு ஸ்கீமில் வரும்போது இப்போ ஏறுறாங்கன்னா அது ஒரு இன்னும் பிரச்சனையாகும். இப்போ நிற்கலாம் சரக்கு போட்டுவோம், ஏதோ ஒன்று நடக்கும். இது வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ வந்து நாங்கள் ஓசியில் போக விரும்பலை, நாங்கள் கவர்மெண்ட் காசில் கூட போயிடுறோம். பட் இது வந்து அந்த ஆட்சியில் இப்படி பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்சியில் இப்படி பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு இதுன்னு பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் மக்கள் வந்து முட்டாளாவே நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஸ்கீம் கொண்டு வந்து ஒரு யூஸும் கிடையாது. அவங்க என்ன லேடிஸ் கூடுறாங்கன்னா இவங்க வந்து மென்னு கூடுறாங்க, அதே தான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மகளிருக்கு வந்து 2000 ரூபாய் தரோன்றாங்க. ஏன்னா அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறான். ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட்டு தான். அங்கே 500 ரூபாய் கொடுத்தனா இங்கே 1000 ரூபாய், இங்கே 1000 ரூபாய் கொடுத்தனா அங்கே 2000 ரூபாய், அப்படி தான் போகுது. ஸோ இது எந்த அளவுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி இது மாதிரி தான் பண்ணுறாங்க. இன்னும் போக போக எல்லாமே அதே ஸ்கீமாக தான் வரப்போகுது. அது பார்த்தாலே தெரியுது. மக்களோட அபிப்பிராயமும் தான், நான் ஓசியில் போக விரும்பலை, எங்களுக்கு இந்த 2000 ரூபாய் தேவையில்லைன்னு தான் சொல்கிறது. பட் இங்கே தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. விஜயன் என்ன கொடுப்பாருன்றது வந்து அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஸோ அவருக்கு கொடுக்குறது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், அது நல்லாவே இருக்கும். பட் இது மாதிரி வந்து நாங்கள் ஓசியில் போகிறதுக்கெல்லாம் அவர் பண்ண மாட்டார். அவருக்கு மக்கள் சுயமாக இருக்கிறதுக்கு தான் அவர் பார்ப்பார். இப்படி கீழ் மட்டத்திலேருந்து ஓசியில் போகிறது, இது பண்ணுறது, நீங்கள் வந்து பஸ் நிற்கிறது இல்லை, 2000 ரூபாய் கொடுத்தா போதுமா, அதெல்லாம் பத்துமா? ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று சொல்லுவாங்க, பட் ஆனால் நடைமுறையில் வராது. அது எவனாவும் நின்று தடிப்பாங்க. ஸோ நம்ம மக்கள் நம்ப வைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. ஸோ இந்த வாட்டி மக்களை தெளிவாக இருக்காங்க, எந்த ஒரு பிரைன் வாஷுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன அறிக்கை விட்டாலும் மக்கள் அதை யோசிப்பாங்க, இது செட் ஆகாதுன்னு. ஸோ அது மாதிரி இந்த வாக்குறுதிகளும் வந்து யாருக்கிட்டே எடுபடலை. அவங்க தேர்தல் ஜெயிக்கிறதுக்காக எது வேணா பேசுவாங்கன்றது வந்து இதில் தெரியும். இன்னும் டிஎம்கேவும் அதை தான் பண்ண போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ புதுசாக வந்து அறிவிப்புலாம் விட்டுனுக்குறாங்க டிஎம்கே. எதனால? இந்த தேர்தல் வருது இல்லையா, அதனால. இப்போ தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதை பற்றியே பேச மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும், இன்னும் தெளிவாக இருக்கணும். இது மாதிரி வந்து இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்பி போய் ஓட்டு